தொகுதி வலம் வரிசையில் இன்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடம்பெறுகிறது. இத்தொகுதிக்கு உரிய சிறப்பம்சங்கள், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் உன்னத மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் போன்றவை குறித்த பல்வேறு விவரங்களை இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் என முக்கடலும் ஆறத் தழுவிக்கொள்ளும் அழகின் அஞ்சலக முகவரி. இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களை கொண்டு பழந்தமிழ் இலக்கியத்தின் பண்பாட்டு தளமாக விளங்குகிறது. சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில், கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயம், தக்கலை பீர் முகமது வலியுல்லா பள்ளிவாசல் ஆகியவை இம்மாவட்டத்தின் மத நல்லிணக்க அடையாளங்கள். அலுப்பே இல்லாமல் கரைகளை அடிக்கடி நனைத்துக் கொண்டிருக்கிற அலைக்கடல் ஒருபுறம், ஒப்பனை இல்லாத கம்பீரத்துடன் ஓங்கி வளர்ந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மறுபுறம். இவற்றால் கன்னியாகுமரி என்ற இந்த சர்வதேச சுற்றுலா தலம் இயற்கையின் தொட்டிலில் கிடத்தப்பட்டுள்ள அழகிய மழலையாய் காட்சியளிக்கிறது. விவசாயமும் மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக விளங்குகின்றன. மின் உற்பத்தி செய்யும் ஆரல்வாய் மொழி காற்றாலைகள், மலர்க்கூட்டங்கள் மாநாடு நடத்தும் தோவாளை பூச்சந்தை, நீண்டு நெடிந்து வளர்ந்துள்ள ரப்பர் மரங்கள், குளச்சல் துறைமுகம், பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி அணைகள், திற்பரப்பு அருவி போன்ற இந்த மண்ணுக்கே உரித்த மகத்தான அடையாளங்களோடு காட்சியளிக்கிறது கன்னியாகுமரி. கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாதபுரம், கிள்ளியூர், விளவங்கோடு ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கன்னியாகுமரி மக்களவை தொகுதி. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,30,918 வாக்காளர்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 7,24,438 பேர், பெண் வாக்காளர்கள் 7,06,416 பேர், திருநங்கைகள் 64 பேர். தாய் தமிழகத்தோடு குமரி மாவட்டம் இணைவதற்கு காரணமாக இருந்த மார்ஷல் நேசமணிக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருக்கு மணிமண்டபம் அமைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அதனை திறந்து வைத்தார். களியக்காவளையில் தியாகி சிதம்பரநாதருக்கு சிலை, சுசீந்திரத்தில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளைக்கு திருவுருவச் சிலை, இவையெல்லாம் சான்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் மரியாதை அளிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களாகும். மீனவ பூமியான கன்னியாகுமரியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் மீனவ சமுதாய மக்களை மேன்மையுறச் செய்துள்ளது. பாதை தவறி போனதால் ஈரான் சிறையில் ஈவிரக்கமின்றி அடைக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு காப்பாற்ற அக்கறை எடுக்காத நிலையில் முதலமைச்சரின் துரித முயற்சி எடுத்து மீனவர்களை மீட்டு அவர்களுக்கு நிதியுதவி தந்து மறுவாழ்வு அளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருவாரியாக உள்ள கிறிஸ்தவ மக்கள் அஇஅதிமுகவுக்கு வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்கோடி மக்களையும் சென்றடைந்துள்ளது. விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 76,36,02,000 ரூபாய் மதிப்பீட்டில் 54,543 மாணவ மாணவியர் பயனடைந்துள்ளனர். 62,577 மாணவ செல்வங்களுக்கு 20,15,42,304 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2,31,281 இல்லத்தரசிகளுக்கு 90,03,76,933 ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மின்விசிறி, மிக்சி, கிரைண்டர் வழங்கப்பட்டுள்ளன. திருமண நிதியுதவியுடன் தாலிக்கு தங்கம் பெற்ற ஏழை எளிய பெண்கள் ஏராளமானோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றியை காணிக்கையாய் செலுத்துகின்றனர். எங்க வீட்டாளுக்கு மீன் தொழில் தான். அந்த மீன் தொழில் தான் எங்க வீட்டு குடும்பம் கலந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு வந்த இடத்துல எங்களுக்கு பைசா ரொம்ப தட்டுப்பாடாக இருந்து அதில் நாங்கள் இப்படி அம்மாவுக்கு இதில் எழுதி அனுப்பினதில் எங்களுக்கு இந்த 25,000 ரூபா பணமும் அரப்பவனு தாலி செய்ய தங்கமும் அவங்க தந்தது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சனால நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம். அதனால நாங்கள் அந்த அம்மாவுக்கு தான் வாக்களிப்போம். கன்னியாகுமரி மக்களவை தேர்தலில்
அஇஅதிமுக சார்பில் திரு டி. ஜான் தங்கம் களமிறக்கப்பட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நல்லாட்சி கடைக்கோடி மக்களை சென்றடைந்துள்ள நலத்திட்டங்களால் பயனடைந்த ஏழை எளிய மக்கள் அஇஅதிமுக வேட்பாளர் ஜான் தங்கத்தை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டனர். அஇஅதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவே இதற்கு சாட்சியாக அமைந்துள்ளது. ஜெயா செய்திகளுக்காக நாகர்கோவிலிலிருந்து ஜெயகரனுடன் லாரன்ஸ் விஜயன்.